நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பரமாத்மாவை அறிவதற்கு உபாயமான பிரம்மச்சரியம் முதலியவற்றை பற்றி பீஷ்மாச்சாரியார் யுதிஷ்டிரருக்கு விளக்கி கூறுகிறார். யுதிஷ்டிரா, சாஸ்திரம் என்னும் கண்ணால் தத்துவ ஞானத்தை அடைந்து சம முதலிய குணங்களை அனுஷ்டிப்பவன் உத்தம கதியை பெறுவான். எல்லா பிராணிகளுக்குள்ளும் மனிதன் மிக சிறந்தவன் என்று சொல்லப்படுகின்றான். மனிதர்களுள் பிராமணர்களையும் பிராமணர்களுள் மந்திரங்களை கண்ட ரிஷிகளையும் மிக சிறந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். அந்த பிராமணர்கள் எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மாவை போன்றவர்களும் எல்லாவற்றையும் அறிந்தவர்களும் எல்லாவற்றையும் கண்டவர்களும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தவர்களும் தத்வார்த்தங்களில் நிச்சயமடைந்தவர்களுமாய் இருப்பார்கள். கண்ணில்லாத ஒருவன் வழியில் கஷ்டங்களை அடைவது போல ஞானம் இல்லாதவன் உலகத்தில் கஷ்டங்களை அடைவான். ஆகையால் ஞானத்தை அடைந்தவர்கள் மேலானவர்களாக இருக்கிறார்கள். தர்மத்தில் விருப்பமுள்ளவர்கள் சாஸ்திரத்தில் சொல்லியபடி அந்தந்த தர்மங்களை உபாசிக்கிறார்கள். அவர்களுக்கு மனம், மொழி, மெய்களின் பரிசுத்தி, பொறுமை, சத்தியம், தைரியம், மறதி இல்லாமை இந்த குணங்களை தவிர வேறு பொதுவான பொருள் இல்லை. தர்மம் அறிந்தவர்கள் எல்லா தர்மங்களிலும் சுபமான குணங்களை அறிவிக்கிறார்கள். பிரம்மத்தின் சொரூபம் போன்ற இந்த பிரம்மச்சரியம் என்று கூறப்படுகின்ற தர்மமானது எல்லா தர்மங்களையும் விட மேலானது. அதனால் பிரகிருதி என்னும் மோட்சத்தை அடைகிறார்கள். அந்த பிரம்ம ரூபமானது லிங்க சரீரத்தின் பற்றுதல் இல்லாததும் சப்தமும் ஸ்பரிசம் இல்லாததும் செவி என்னும் பாதியால் சப்தத்தை பற்றிய அறிவு ரூபமும் கண்ணென்ற உபாதிகள் ரூபங்களின் அறிவுமாய் இருக்கிறது. வாக்கால் சொல்லத்தக்க விஷயம் உள்ளதும் இந்திரியங்களின் சம்பந்தம் இல்லாததும் மனத்தில் உள்ளதும் கல்மிஷம் இல்லாததுமான பிரம்மச்சரியத்தை புத்தியால் நிச்சயம் செய்ய வேண்டும். பிரம்மச்சரியத்தில் ஒழுங்காக நடப்பவன் பிரம்ம லோகத்தை அடைவான். நடுநிலைமையில் உள்ளவன் தேவர்களை அடைவான். தாழ்ந்த நிலைமையை அடைந்தவன் அறிவுள்ள பிராமண சிரேஷ்டனாக பிறப்பான். பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பது மிக கடினம். அதற்கு தக்க உபாயத்தை என்னிடம் கேள். பிராமணன் மிக கோபமுள்ளதும் வேகமுள்ளதுமான மனத்தை அடக்க வேண்டும். பெண்களை பற்றிய கதைகளை கேட்கக்கூடாது. எவ்விதமாவது இந்த பெண்களை கண்டால் வன்மையற்றவர்களுக்கு ரஜகுணத்தால் காமம் உண்டாகும். காமம் உண்டானவனால் விரதத்தை செய்ய வேண்டும். கிருச்சரம் எனும் விரதத்தை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 3 முறை ஜலத்தில் முழுக வேண்டும். ஜலத்தில் முழுகிக் கொண்டே மனத்தால் அகமர்ஷன் எனும் மந்திரத்தை 3 முறை ஜபிக்க வேண்டும். பண்டிதனானவன் இவ்வாறு உள்ளில் உண்டான ரஜோ குண அந்த ஸ்வரூபமான பாவத்தை அறிவுடன் கூடியதும் நீண்ட ஆலோசனை உள்ளதுமான மனத்தால் எரிக்க வேண்டும். மலத்துடன் கூடிய குணம் எனும் இந்த இடைவெளி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறது போல சரீரத்தை அடைந்த ஆத்மாவானது சரீரம் என்ற பந்தம் உள்ளதென்று அறிந்து கொள்ள வேண்டும். துர்கந்தமான மலத்துடன் கூடியதும் ஓட்டை இல்லாததுமான ஒன்றில் கட்டப்பட்டிருந்த ஒரு ஜந்து எப்படி இருக்குமோ அப்படி இருப்பதாகவே தேகத்தில் புகுந்து அமைக்கப்பட்டிருக்கிற ஆத்மாவும் அறிய வேண்டும். மலங்களால் நிறைந்ததும் ஸ்லேமஷங்களின் அம்சங்களால் நிறைக்கப்பட்டிருப்பதுமான அந்த பாண்டத்தை மனிதன் பார்க்க விரும்ப மாட்டான். தொட முயலவான் என்பது எங்கே? மலங்களால் நிறைந்ததும் வெளியில் வேர்வை நீரால் சூழப்பட்டதும் அருவருக்கத்தக்கதுமான ஆண் பெண்களுடைய சரீரம் என்னும் பாண்டமானது
நரகம் என்பது அறிவுள்ளவர்களுடைய கொள்கை. ஓட்டை குடத்தில் உள்ள ஜலமானது நிச்சயம் ஒழுகி போவது போல பிராணிகளின் சரீரங்களில் உள்ளிருக்கும் ஜலமானது ஒழுகுகிறது. சிலேஷமும் கண்ணீரும் மூத்திரத்தின் பிந்துவும் மலமும் சுக்லமும் பிசுக்குள்ள கப கூட்டத்தின் பெருக்கமும் உண்டாகின்றன. மனமே இவைகளிலிருந்து விடுவி. ரசங்கள் நாடி கூட்டங்களின் வழியாக மனிதர்களின் வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் உதிரத்தையும் தோலையும் மாமிசத்தையும் நரம்பையும் எலும்பையும் மஜ்ஜையும் உடைய சரீரத்தை திருப்தி செய்கின்றன. 5 இந்திரியங்களுக்கும் உரிய சக்தியை அளிப்பவைகளான 10 நாடிகள் இந்த சரீரத்தில் இருக்கின்றனவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 10 நாடிகளிலிருந்து சுஷுமா நாடி சுஷுமமான வேறு நாடிகள் ஆயிரக்கணக்காக ஓடுகின்றன. அதாவது இங்கே சொல்வது அந்த 10 நாடிகளிலிருந்து சூக்ஷ்மமான வேறு நாடிகள் ஆயிரக்கணக்காக உண்டாகின்றன என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஆறுகள் கடலை திருப்தி செய்வது போல ரசம் என்னும் ஜலம் உள்ள இந்த நாடிகள் என்னும் நதிகள் தேகம் என்னும் கடலை காலத்திற்கு தக்கபடி திருப்தி செய்கின்றன. அவைகளுள் ஹிருதயம் என்ற மாமிச பிண்டத்தின் நடுவில் மனத்தை தரிப்பதான ஒரு நாடியானது காமத்தால் உண்டானகும் மனிதர்களின் சுக்லத்தை எல்லா அங்கங்களிலிருந்தும் விடுகிறது. எல்லா அங்கங்களிலும் படர்ந்தவைகளும் அந்த மனோ நாடியை தொடர்ந்தவைகளுமான நாடிகள் பிரகாசம் எனும் குணத்தை தாங்கி கொண்டு கண்களில் செல்லுகின்றன. பாலில் மறைந்திருக்கும் நெய்யானது மத்துக்களால் கடைந்து வெளியிடுகிறது போல சுக்லமானது சரீரத்தில் உள்ள சங்கல்பத்தால் உண்டான மத்துக்களால் கடைந்து வெளியிடப்படுகிறது. இவ்விதம் கனவிலும் மனத்தில் உள்ள சங்கல்பத்தால் உண்டாகும் காமமானது உண்டாகிற பொழுது இந்த மனிதனுடைய மனோக நாடிகள் ஸ்ரீ சரீரத்தின் பற்றுதல் இல்லாமலே உண்டாகும் சுக்லத்தை சரீரத்திலிருந்து வெளியிடுகின்றன. பூஜ்யரான அத்ரி மகிரிஷியானவர் அந்த சுக்லத்தின் உற்பத்தியை அறிகிறார். புருஷர்களின் பீஜமான சுக்லமானது இந்திரனை தேவதையாக கொண்டது. ஆகையால் அது இந்திரியம் என்று சொல்லப்படுகிறது. சுக்லமானது வேறு இடத்திற்கு செல்லுவதே பிராணிகளின் ஜாதி சங்கரத்திற்கு காரணம் என்று தெரிந்து கொள்ளுகிறவர்கள் காமமற்றவர்களும் தோஷங்களை எரித்தவர்களுமாகி அந்த சரீரத்தின் உற்பத்தியை அடைய மாட்டார்கள். சரீரம் நடைபெற வேண்டியதற்குரிய கர்மத்தை மட்டில் செய்கிறவனும் யோக சக்தி உள்ள மனத்தாலேயே முக்குணங்களும் சமமாய் இருக்கும் நிலைமைக்கு வரும்படி செய்து முடிவு காலத்தில் பிராணன்களை மனோக நாடியில் செல்லும்படி செய்கிறவனுமாய் இருப்பவன் முக்தி அடைகின்றான். மனம்தான் பலவிதமாய் உண்டாகிறது என்னும் அறிவானது மனத்திற்கு உண்டாக வேண்டும். அவ்வித மகாத்மாக்களின் மனமானது மந்திர சித்தி உள்ளதும் பிரகாசம் உள்ளதும் நித்தியமும் ரஜோகுணம் இல்லாததுமாய்கிறது. ஆகையால் அந்த மனத்தை நாசம் செய்ய வேண்டி சுத்தமான கர்மத்தை செய்ய வேண்டும். சரீரத்திற்கு காரணமானது இந்த கர்மத்தினால் உண்டானதாகி இருக்கிறது. அறிவுள்ள புத்திமானானவன் அவ்வித கர்மத்தை நினையாமலும் செய்யாமலும் இருக்க வேண்டும். ரசத்தையும் தமசையும் அதாவது ரஜசையும் தமசையும் விட்ட பின் மனிதன் இந்த உலகில் தாழ்ந்த கதியை அடைய மாட்டான். இளமை பருவத்தில் அடையப்படும் அறிவானது கிழத்தனத்தால் வலியில்லாத நிலையை அடைந்ததாகலாம். நன்றாக பக்குவமான புத்தி உள்ளவன் முன்னுள்ள பாக்கியத்தால் மனத்தில் உள்ள பலத்தை அடைகின்றான். மனிதன் இவ்விதம் மக்களிடத்திலும் மனைவிகளிடத்திலும் ஞாதிகளிடத்திலும் சம்பத்திகளிடத்திலும் உறவினர்களிடத்திலும் மனத்தில் ஆசையை அடைகின்றான். வியாதி முதலவைகளால் பீடிக்கப்பட்டு அங்கும் இங்கும் ஓடி அல்ப சுகத்தையும் அடையாமல் பல துக்கங்களால் கஷ்டப்பட்டு
பிறகு வெறுப்பை அடைந்து ஞானம் என்பதை அடைந்து பிறகு சுகத்தை பெறுவான். மிகவும் கஷ்டமான வழியை தாண்டிய பின் உறுதியான நற்குணங்கள் உள்ள இடத்தை பார்ப்பது போல தோஷங்களை விட்டு விலகிச் சென்றவன் மோட்சத்தை அடைகின்றான் என்பதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.